மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக அரசு நீக்கியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதைத்தான் இந்தியா முழுவதும் செய்ய பாஜகவினர் துடிப்பதாக கூறியிருக்கிறார். தமிழ்நாடா என்டிஏவா எனவும் 2026 ஜனநாயக போரில் தமிழ்நாடே வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு அறிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு தொடர்பான அனைத்து முந்தைய முடிவுகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படுவது நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிர பாஜக அரசு ரத்து செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதைத்தான் இந்தியா முழுவதும் செய்ய பாஜகவினர் துடிப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், மறைந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் 2014ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்கும் முடிவை எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அஜித் பவார் மறைந்த துயரம் மனதில் இருந்து அகல்வதற்குள் அவர் எடுத்த முடிவை சிறுபான்மையினர் வெறுப்பில் ஊறிப்போன பாஜக நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுதான் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராக பாஜக அறிவித்திருக்கும் ரம்ஜான் பரிசா எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தப்பித்தவறி கூட தமிழ்நாட்டுக்குள் என்டிஏ வரவே கூடாதென ஏன் சொல்கிறேன் புரிகிறதா என வினவியுள்ள முதல்வர் ஸ்டாலின், வந்தால் நம் அனைவரின் இடஒதுக்கீடும் காலி என எச்சரித்து இருக்கிறார். பாஜகவினருக்கு ஒரு நாளும் வளர்ச்சி அரசியல் தெரியாது என்றும் தெரிந்ததெல்லாம் மதவெறி சூழ்ச்சி அரசியல் மட்டும்தான் என்றும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இத்தகைய வெறுப்பு என்ஜின்கள் தமிழ்நாட்டில் ஓட அனுமதிக்க மாட்டோம் என்று சூளுரைத்துள்ள மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடா என்டிஏவா எனும் 2026 ஜனநாயக போரில் தமிழ்நாடே வெல்லும் என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.